இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் வந்து கரெக்ஷன் பீரியட்ல இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டாக்ஸை வந்து டிப்ல வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி கரெக்டான ஸ்டாக்ஸை ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது டிப்ல எவ்ரி டிப்ல வந்து ஸ்டாக்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வாங்குவோம். பட் கரெக்டான ஸ்டாக்ஸை வந்து வாங்குறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதை எப்படி ஈஸியாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து ஒரு ஸ்க்ரீனர் செட்டப் தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனரில் நான் 6 கண்டிஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணுற மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் நீங்கள் கொடுக்கல. ஈஸியாக யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியும், ஒரு பிகினர்னால கூட வந்து புரிஞ்சிக்க முடியாத கண்டிஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் எல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்றவாறு நீங்களே வந்து இதை கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். லாங் வீடியோஸ் வந்து நீங்கள் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ கூட வந்து இந்த ஸ்க்ரீனர் இவன் ஈஸியாக சொன்னான்னா டக்குன்னு அதில் ஃபில்டர் பண்ணி ஸ்டாக்ஸை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இந்த விஷயத்தையே நான் சொல்கிற கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நான் ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் நான் வர்றேன். இங்கே ஃபஸ்ட் கண்டிஷனில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா க்ளோஸ் கிரேட்டர் தேன் 200 EMA அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கோடை. இதுக்கான கண்டிஷனுக்கான விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து 200 EMAக்கு மேலே இருந்தால் நல்லா ஸ்டாக் வந்து லாங் டேர்மில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதன் காரணமாக தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் மூலமாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அதாவது ஸ்டாக் வந்து லேட்டஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 EMAக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது கண்டிஷனுக்கு வந்து வருவோம். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் வந்து ரெண்டாவது கண்டிஷன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இப்போ தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டான இந்த பாயிண்ட்டுக்கே நம்ம வர்றோம். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற கண்டிஷனில் வந்து லேட்டஸ்ட் க்ளோஸ் 0.85, லேட்டஸ்ட் மேக்ஸ் 252 ஹை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த கண்டிஷனில் என்ன நான் சொல்லியிருக்கேன்னா, குறைஞ்சது வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஹைலேருந்து ஒரு 15% ஆச்சும் வந்து கரெக்டாக ஆகியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இங்கே நான் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த 252 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 52 வீக் ஹை, 252 டேஸ் ஆவரேஜாக வந்து சாட்டர்டே சண்டேஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண மார்க்கெட் இருக்காது. ஒரு ஆவரேஜாக வந்து மார்க்கெட் 1 இயரில் வந்து ஒரு 252 ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து யூஸ்வலாக வந்து 52 வீக் ஹை, 52 வீக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த 252ங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். 0.85ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 85%, அதாவது 85%க்கு ஹை ப்ரைஸ்லேருந்து 85% கீழே இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து நம்ம சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து இங்கே 0.85 அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் நல்லா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு ஒரு வேளை 0.85 அதாவது 85%, அதாவது 85% நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை 75% கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து அந்த 0.85ங்கிற இடத்துல வந்து நீங்கள் 0.75 ஆர் 70% கீழே இருக்குன்னா 0.70 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கஸ்டமைஸாகவும் இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் செகண்ட் கண்டிஷனில் வந்து சொல்லியிருக்கேன். தேர்ட் கண்டிஷனும் ஆல்மோஸ்ட் இதே தான். பட் இங்கே வந்து கிரேட்டர் தேன், அதாவது ப்ரைஸ் வந்து ஹையராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கே 0.85 அதாவது 85%க்கு ரீப்ளேஸ் பண்ணி நம்ம 65% நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சேம் அதே கண்டிஷன்ஸ் தான் வந்து 65%க்கு கீழே வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அங்கே வந்து 85%க்கு கீழே இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே வந்து 65%க்கு கீழே வந்து இறங்கியிருக்க கூடாது அப்படிங்கிறதா வந்து இந்த தேர்ட் கண்டிஷனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் 2 and 3 வந்து நம்மளுக்கு என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா, ஸ்டாக் வந்து ஆல்ரெடி கரெக்டாக இருக்கணும் லிட்டில் ஃப்ரம் த டாப், அதாவது பீக் ப்ரைஸில் வந்து பை பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுது. அதே மாதிரி வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் வந்து இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் மூலமாக வந்து ஒரு 15 to 30 or 35% வரைக்கும் கரெக்ஷனான ஒரு ஸ்டாக்ஸை தான் வந்து இது ஃபில்டர் அவுட் ஆகி எடுத்துகிட்டு வரும். ஏன்னா அந்த 65 கீழே ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னால், அதுக்கு கீழே போனால் ரொம்ப வீக்காகிடும் ஸ்டாக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 65ங்கிறத வந்து 65%ங்கிறத 75% கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களோட ஒப்பீனியனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்டிஷனை. ஸோ இன்னும் நான் உங்களுக்கு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதை நான் ஈஸியாக சொன்னேன்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சொன்ன இந்த 2 கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணும்போது
அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 850 கீழே, அதாவது 85% சொன்னோம் பார்த்தீங்களா, 850 மேலே இருக்கக்கூடாது. 850 கீழே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 15% ஆச்சும் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஹைலேருந்து கரெக்ஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி ₹650 650 கீழேயும் வந்து போகக்கூடாது. அதுக்கு கீழே போனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். அதாவது 65% கீழே வந்து போனால் வந்து ரொம்ப வீக் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ 850 to 650 850 650 ரேஞ்சஸ்க்குள்ள இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ₹1000 ஒரு ஸ்டாக் அதோட ஹை வந்து ₹1000 இருந்தா இந்த ரேஞ்சில் வந்து தற்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வரணும். அப்படிங்கிற கண்டிஷனை தான் வந்து இந்த கண்டிஷன் 2 and 3 வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியறதா வந்து 4வது கண்டிஷன். இதை சிம்பிளாக சொல்லணும்னா RSI greater than 40 இதுதான் வந்து இதோட கண்டிஷன். இந்த கண்டிஷனில் நம்ம என்னன்னா RSI வந்து 40க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது எதுக்காகனா செல்லிங் ப்ரெஷர் வந்து அந்த ஸ்டாக்ல கம்மி ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் வந்து ஸ்லோவாக வந்து மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டு இருக்கு, ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்டாக் வந்து ஓவர் சோல்டும் ஆகலை, வீக்காகவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னதான் வந்து ஸ்டாக் ஃபால் ஆகிட்டு இருந்தால் கூட 40க்கு கீழே வந்து இந்த RSI போகலைங்கும் போது வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு மொமெண்டமில் தான் இருக்குது, ரொம்ப வீக் ஆகலை, ரொம்ப ஓவர் சோல்ட் ஜோனுக்கும் போகலை அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் மூலமாக வந்து அந்த ஸ்டாக் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்காக தான் வந்து இந்த கண்டிஷன் 4 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியறதா வந்து கண்டிஷன் நம்பர் வந்து 5. இதை சிம்பிளாக சொல்லணும்னா தற்போது இருக்க லேட்டஸ்ட் வால்யூம் வந்து ஆவரேஜ் வால்யூமோட ஹையராக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம RSI யூஸ் பண்ணி என்ன இன்ஷூர் பண்ணிக்கிட்டோம்னா ஓவர் சோல்டு ஜோனில் வந்து இல்லை, லிட்டில் பிட் மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து ஃபர்தராக வந்து இன்னும் அந்த ஃபில்ட்ரேஷனை வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தான் வந்து இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியும், ஆவரேஜ் வால்யூமோட வந்து தற்போது இருக்கிற வால்யூம் வந்து ஹையராக இருக்கும்போது அப்போது அந்த ஸ்டாக்கில் வந்து பையர்ஸோட என்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும், என்ஷூர் பண்ணிக்க முடியும். அதுக்காகத்தான் வந்து இந்த கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா மோர் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு பையிங் தி ஸ்டாக். அதிகமான மக்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். சம்டைம்ஸ் இது வந்து என்ன சொல்லலாம்னா ஸ்மார்ட் மணி அக்குமுலேஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து கண்டிஷன் நம்பர் 5ல நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டிஷனுக்கு வந்து வருவோம். ஸோ இந்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா 5000 crore மேலே இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப், சந்தை மதிப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எதுக்காக இங்கே சொல்லியிருக்கோம்னா 5000 crore அதிகமாக மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து இதில் செலக்ட் ஆகும். ஸோ இதனால் என்னென்னா ஸ்மால் ரிஸ்கி ஸ்டாக்ஸ் வந்து இதில் ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ரிலேபிலிட்டி ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும் இதில் ஃபில்டர் அவுட் ஆகி வரும். எதுக்காக இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும், சடனாக வந்து ஃபால் அதிகமாக இருக்கும், லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்காக தான் வந்து ஒரு 5000 மேலே இருக்கக்கூடிய crore மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இதில் இன்னுமே வந்து எனக்கு ஹையராக இருக்கணும், 10,000 வேணும் அப்படின்னா கூட இந்த கண்டிஷனில் 5000 இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் 10,000 சொல்லி ரீப்ளேஸ் பண்ணியோ, உங்களுக்கு வேணுங்கிற மார்க்கெட் கேப் ரீப்ளேஸ் பண்ணியோ இந்த 5000 கீழே இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம சொன்ன விஷயம் வந்து இதுதான். ஸோ இதுக்காக தான் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது வந்து என்னோட ஒப்பீனியனில் நான் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ், அதாவது செலக்ட் பண்ண கண்டிஷன்ஸ். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை வந்து யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ஒரு சார்ட்டிங் மாதிரி வெப்சைட்டில் போடும்போது அது ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து சொல்லுது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கண்டிஷன்ஸும் இப்போ இங்கே வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக இதே மாதிரி இந்த ஏரோஸ் ப்ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இது சார்ட்டிங்கில் வந்து பேஸ்ட் பண்ணி ரன் கொடுத்தாலே வந்து ஸ்டாக்ஸ் ஃபில்டர் அவுட் ஆகிட்டு வந்துடும். நம்ம சார்ட்டிங் வெப்சைட்டுக்குள்ள வந்து போகிறோம், charting.comக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறோம். ஸோ இப்போ உள்ளே போனோன்னே வந்து நீங்கள் சைன்இன் அந்த மாதிரி எந்த விஷயம் இங்கே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கனாலே வந்து இங்கே ஸ்க்ரீன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது கிரியேட் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட் அந்த கிரியேட் ஸ்கேனுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே நீங்கள் ப்ராம்ப்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இருக்கும், மேஜிக் ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு. அதில் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணுங்கிறத வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கனாலே வந்து ஃபில்டர் அவுட் ஆகிட்டு வரக்கான ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க.
இதில் நீங்கள் இந்த நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கண்டிஷன்ஸை வந்து ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் பேஸ்ட் ஆகிருக்கு. பண்ணிவிட்டு இங்கே ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஆகிட்டுருக்கும். இப்போ இதெல்லாமே சேர்ந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போது சார்ட்டிங்கோட கண்டிஷன்ஸாக வந்து வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தான் இஎம்ஐ. நான் ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இஎம்ஐ வந்து 200க்கு மேலே இருக்கணும் ப்ரைஸ் வந்து. அதே மாதிரி 252க்கு மேலே இருக்கணும், அதாவது 85% நான் சொல்லியிருந்தேன் அந்த கண்டிஷன். 65%க்கு உள்ள மேலே இருக்கணும், 85%க்கு கீழே இருக்கணுங்கிற கண்டிஷன். டெய்லி அந்த ஆர்எஸ்ஐ வந்து 40க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன். வால்யூம் வந்து ஆவரேஜ் வால்யூம் விட ஹையராக இருக்கணுங்கிற கண்டிஷன். மார்க்கெட் கேப் 5000க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ அது வந்து இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்போ நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து சார்ட்டிங் புரிஞ்சுக்கிச்சு, இதில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஜஸ்ட் அப்படியே இதில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போது நம்ம சொன்ன கண்டிஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கும். ஆனால் இனித்தான் மெயினான விஷயமே இருக்குது. ஸோ இதில் ஃபில்டர் அவுட் ஆகி வந்துருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற வந்து யாரும் இது பண்ணக்கூடாது. இதில் கண்டிப்பாக எரர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அக்யூரசி ஒரு 80 to 85% கண்டிப்பாக இருக்கும், ஆனாலும் எரர்ஸ் இருக்கும். அப்போது நம்ம என்ன இதில் ஃபில்டர் அவுட் ஆகி இத்தனை ஸ்டாக்ஸ் வந்துருக்கு, இப்போ இத்தனை ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லி இல்லை, ஒரு 12 ஸ்டாக் இதில் வந்திருக்கு. அப்போது இந்த 12 ஸ்டாக்குமே வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அப்படி வாங்கிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு 1500 ஸ்டாக்ஸுக்கு மேலே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்காக வந்து எந்த ஸ்டாக் பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ண முடியாது. அப்போது இங்கே 12 ஸ்டாக் வந்திருக்கு. இந்த 12 ஸ்டாக்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து நீங்கள் சார்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா, 200 EMAக்கு மேலே இருக்கா ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாருங்கள். இப்போது அதில் இப்போ நம்ம பார்த்த ஃபில்ட்ரு ஆகிட்ட அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். முத்தூட் ஃபினான்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான், இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஸோ இது ரெக்கமெண்டேஷன் சொல்லி யாரும் எடுத்துட வேண்டாம். ஸோ இதில் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லியிருந்தது என்ன, 200 EMAக்கு மேலே வந்து ப்ரைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள் 200 EMA தான் அந்த ப்ளூ கலர் லைனு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகே, நம்ம சொன்ன கண்டிஷன் வந்து இதில் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஆர்எஸ்ஐ வந்து 40க்கு மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஆர்எஸ்ஐ நம்ம பார்க்குறோம். ஆர்எஸ்ஐ வந்து 40 இருக்குது, 40 லைன் இருக்குது, 40க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50க்கு பக்கத்தில் வந்து ஆர்எஸ்ஐ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனும் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஒரு மார்க்கெட் கேப் வந்து 5000 crore மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த முத்தூட் ஃபினான்ஸோட மார்க்கெட் கேப் வந்து அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணும்போது 1.34 lakh crore இருக்குது அவங்களோட மார்க்கெட் கேப். ஸோ இங்கே 5000 crore மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகணும். அண்ட் அது மட்டும் பத்தாது, ஸ்டாக் வந்து நல்ல மொமெண்டம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சார்ட் வச்சு பார்க்கணும். ஸோ பிரேக் அவுட் ஆகியிருக்கா, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு சார்ட்டில் வந்து நல்லா இருக்குது, நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆன பின்னாடி அந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆனால் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனர் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து அதாவது நல்ல கரெக்ஷனில் இருக்கும்போது ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். இதில் முக்கியமாக இந்த கண்டிஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சும்மா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கிற பேசஸில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அதாவது நிஃப்டி வந்து கரெக்ஷன் ஆகி முடிஞ்சிருச்சு, ஸோ ஒன்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிற சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனர்ஸை யூஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணும்போது உங்களுக்கான சக்ஸஸ் ரேட் வந்து ஹையராக இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் ஆகிட முடியும். ஸோ இதில் இன்னும் மார்க்கெட் கேப் வந்து நீங்கள் ஹையராக வைக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 5000 வச்சுருக்கேன், ஒரு 10,000 15,000 20,000க்கு மேலே வந்து வைக்கிறது வந்து ஸ்மால் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆள் தான், ஸ்மால் கேப்பில் வந்துட்டு பண்ணக்கூடிய ஆள் தான், ஸோ வந்து நான் ரிஸ்க் எடுக்க தயார்னா கூட நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் கேப்பை வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது 15 to 35% கரெக்ஷனான ஒரு ஸ்டாக்ஸை வந்து எடுத்துகிட்டு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது தான் இந்த கம்ப்ளீட்டான இந்த கண்டிஷன்ஸை ஒரு ப்ராக்கெட் கூட மிஸ் பண்ணாமல் அந்த வேர்ட்ஸ் அப்படியே வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இது உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கோடுன்னு கேளுங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபார்முக்காக தான் நான் கோடுன்னு போட சொல்கிறேன் அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம்.
ஸோ இந்த கோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது, யூடியூப் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாது. அதனால தான் வந்து ஸோ இதை நான் சொல்கிறேன். இல்லைனா கூட நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை அப்படியே வந்து நீங்கள் பார்த்து டைப் பண்ணி கூட வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதை விட பெட்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுங்கள், இன்னும் ஃபில்டர் அவுட் பண்ணுங்கள், மார்க்கெட் கேப் வந்து அதிகமாக வையுங்க, குறைக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து என்னோட ஆசை. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம சேனலையும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.